சொல்லுங்க சாமி. நீக்கணும் அந்த ரிசால்ட்டுக்கு இந்த ஐயனார் ஃபால்ஸ் போற வழியில resort மாதிரி கட்டிருக்காங்க இல்லையா? ஆமா சாமி. அதுக்கு எந்த அனுமதியுமே வாங்கலையா? இல்ல பஞ்சாயத்துல வாங்கியிருக்காங்களா? எந்த சாமி பஞ்சாயத்துல தான் கொடுத்துருக்காங்களே, கட்டடத்துக்கு மட்டும் தான் கொடுத்தா. அந்த கட்டடம் கொடுக்குற அதிகாரி கூட இந்த மாதிரி ஈகோ சென்சிட்டிவ் கொடுக்க கூடாது. அது சரி. அது நேற்று அவர் பேசும்போது, ஐயா என்னதான் வாங்கினாலும் அவங்க வந்து நம்ம பஞ்சாயத்துல வாங்கினாலும் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ல வந்து கொடுக்க அவங்க கூட அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம், அவன் எடுப்போம், அவங்க மேலே எடுப்போம் சொன்னாங்க. லாங் ப்ராசஸ் சாமி. என்கிட்ட ஃபைல்ஸே இருக்கு, ரொம்ப ஃபைல்ஸே இருக்கு. எவ்வளவு ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு நீளம் இருக்கு அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து? இல்ல சாமி ஃபாரஸ்ட 3 வகையா பிரிச்சுட்டான். ஒன்னு வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா, அடுத்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோனு, அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். நம்ம வனத்துறைக்கு பக்கத்து இருக்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இவங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கட்டியிருக்காங்க பாருங்க. அதை கேட்டு ஃபர்ஸ்ட் பேஸ் ஆர்எஃப் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா, அது பிறகு ஈகோ சென்சிட்டிவ். இப்ப ரீசெண்டா நான் வந்து ஃபாரஸ்ட் செக்ரட்டரியை பார்த்தேன். அவங்க பார்க்கும்போது உங்க இதுல ஒவ்வொரு ஊர்லயும் மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். நான் மார்க் பண்ணல சார். நம்ம ராஜ்யவாளத்துல நம்ம முடங்கியாத்து பக்கத்து வரைக்கும் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி சில்லத்தூர் செம்பவத்தோப்புல நம்ம இது வரைக்கும் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் தான். நம்ம வள்ளலாறுல இருக்க பிறகு அதுக்கு எங்கிட்ட ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் தான். அதுவும் ஈகோ சென்சிட்டிவ் தானா வள்ளலாறு? ஆமா. அப்புறம் ஒவ்வொரு இடத்தையும் பிரிச்சிருக்காங்க, நல்லா மார்க் பண்ணாம விட்டாங்க. அப்ப நான் கேட்கும்போது, சார் எங்க விவசாயிக்கு என்ன சார், உங்க விவசாயிகளுக்கு மட்டும் விவசாயிகளுக்கு நான் பயன்படுத்துவேன், ஏதாவது உரமூட வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துவேன், உங்களுக்கு வந்து 10க்கு 20 அளவுடு. நீங்க ஈகோ சென்சிட்டிவ் இது நம்ம சொன்னோம்ல, ஒரு கமிட்டி இருக்குன்னு சொன்னோம்ல, நம்ம சொன்ன பசுமை கமிட்டின்னு, நம்ம டிஸ்ட்ரிக்ட் பசுமை கமிட்டிக்கு தலைவர், அதுக்கு தலைவர் வந்து கலெக்டர், அதுக்கு வந்து உதவி துறை இயக்குனர் புலியோசார மெம்பரு. இவங்க முடிவுணும், ஆமா இவங்க விவசாயத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க சொல்லி ரேஞ்சரை பார்த்துட்டு அவங்க உடனே பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் புரட்சி அடாப்ட் பண்ணாமே செய்யறாங்க சாமி. இன்னொன்னு சாமி, இன்னொன்னு நம்ம தலைமை இந்த சீனிவாச ரெட்டி ஐயப்ப இப்ப கெட்டிக்காரரு, ஆந்திராக்காரரு, அவர்கிட்ட பேசும்போது உங்க கலெக்டரே அங்க போய் தங்குறாராம்லங்கிறார் அவரு. அப்படிங்கும்போது எப்படியே நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறார் அவரு. ஆமா சாமி, டெய்லி மாசம் ஒன்னா அந்த ஐயனார் கோயில் இருக்க இங்க இருக்கிற விஐட்ட கொண்டு அங்க நல்லா தங்கி நல்ல ஏசி நல்லா போட்டு உடனே காலைல போய் அந்த வனத்தை ரசிக்கிறது இவரு. ஆனா அவருக்கு ரிப்போர்ட் போயிருக்கு சாமி. அதே மாதிரி நம்ம வந்து இப்ப இது நம்ம ஸ்கிரீனிங் ஆஃபீஸர் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். அந்த ஸ்கிரீனிங் ஆஃபீஸர் வந்து மாசம் ஒரு நாள் வந்து இது அனுப்புவாங்க, கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடத்துவாங்க. நைட் அங்க போய் தங்கிடுது. அவரே சொல்றாரு என்கிட்ட, நான் சொல்லி தயங்கினேன். இல்ல இன்னும் எல்லாரும் தெரியும், எல்லாருமே மீறுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா சார், ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சாமி, நாங்க எப்படியும் அரசியல்வாதிக்கு கட்டுப்பட்டவங்க தான். இந்த மாதிரி கோரிக்கை நீங்க கோர்ட்டு போனா கோர்ட்ல ஜட்ஜஸ் வந்து வேகமா இருக்காங்க, அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியஸ்டா எடுத்துடலாம். யாரு ஜெயசீலன் கலெக்டரே சொல்றாரா? கலெக்டர் இல்ல, சீனிவாச ரெட்டி ஐஎஃப்எஸ் பிரைமரி சீஃப் கன்சல்டன்ட் போஸ்ட், கூடுதல் தலைமை பாதுகாவலர், வனத்துறை பாதுகாவலர். செக்ரட்டரியேட்ல 4வது மாடியில இருக்காரு. அவரை போய் பார்த்தேன் போன மாசம். ஐயா நீங்க சொல்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை, உங்க கலெக்டரே போய் தங்குறாரு, எல்லாமே செய்யறாங்க, உங்க ஆளுக்கு தான் பெரிய ஆளு தான், பணக்காரங்கிட்டு தான், இவர் தடுக்கலைன்னா அங்க பெரிய ஒரு இதை பண்ணிட்டோம், ரொம்ப இதாயிரும் சொல்லிட்டாங்க. நாங்க வந்து ஒரு அரசியலுக்கு கட்டுப்பட்டவங்க, எங்களால் நடவடிக்கை எடுத்தாலும் அதை வந்து உடனே தடுத்துருவாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஈஸியஸ்ட் மெத்தட் போயிடும்னாரு. சரி சார் நான் வந்துட்டேன். நல்லது, முயற்சி செய்றீங்க. இல்ல இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் கட்டுறேன். நீங்க வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கீங்க ராஜா. என்ன சாமி செய்ய சொல்றீங்க? நல்லது. இந்த போட்டோ அனுப்புவீங்க? நான் அனுப்பிடுறேன் சாமி, அனுப்பிடுங்க. ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ங்கிறது எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுமா நீளம்? அது தெரியும். 5 ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருந்து 3 கிலோமீட்டர். அதான் ஈகோ சென்சிட்டிவ் ஜோனா? ஆமா. சுற்றுச்சூழல் உணர்திறன் பகுதி சுற்றுச்சூழல் உணர்திறன் பகுதி. ஆமா, ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்.
அதாவது என்ன சொன்னீங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருந்து 5 கிலோமீட்டரா? அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ங்கிறது வனத்துக்கு பக்கத்துல இருக்கிற வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். சரி. செகண்ட் ஃபேஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்து 5 கிலோமீட்டருக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட், காப்பு காடுகள். சரி. காப்பு காடுகள் 5 கிலோமீட்டர் இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஈகோ சென்சிட்டி ஜோன். சரி. அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே நம்மளுடைய இதுதான் மற்ற இடங்கள். வனத்தை 3ஆ பிரிச்சுட்டோம் சாமி. ஃபேஸ் 1. ஃபேஸ் 1 ஃபேஸ் 1ங்கிறது வனத்தை சுற்றி இருக்கிறது. வனத்தை சுற்றி வனம், மேல வனம் இல்ல, எல்லாம் வனத்தை சுற்றி இருக்குது. அதுல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது ரிசர்வ் ஃபாரஸ்ட், காப்பு காடுகள். தமிழ்ல வந்து காப்பு காடுகள். அந்த 5 கிலோமீட்டர் இருந்து 2 கிலோமீட்டருக்கு ஈகோ சென்சிட்டி ஜோன். அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே நம்ம நிலப்பரப்பு தான். மற்ற இடங்கள், மற்ற நிலப்பரப்பு. நம்ம இந்த 3 ஏரியாவும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல். சரி. அது யாரும் தவிர முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட், ஈகோ சென்சிட்டி ஜோன்ல என்ன இருந்தாலும் அவன் அனுமதி தான் வாங்கணும். அவன் அனுமதி இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. ரோடுனாலும் சரி, குடிநீர்னாலும் சரி, அது ரூம்பு கட்டினாலும் சரி, கிணறு தோண்டனாலும் சரி, என்ன வேணாலும் சரி. நீங்க அதுக்குன்னு ஒரு சட்டத்தை என்ன பண்ணிருக்காங்க, கலெக்டர் தலைவரை போட்டு அவர் மெம்பரை போட்டு நீங்க கூட பெர்மிஷன் கொடுக்கணும். வேற யாரும் பெர்மிஷன் கொடுக்க முடியாது. அக்காடு ஃபாரஸ்ட் ஆக்ட் 1972 பிரகாரம் யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. இது சென்ட்ரல் ஆயிட்டு. இதை டிவிஎஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். நம்ம மாதிரி வன ஆர்வலர்கள் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு கொண்டு வந்தா போலாம். இதுக்கு வந்து கோர்ட்டு தான் நல்ல ரெமெடி. அவர் சொன்னார், அவர் சொன்னார் என்கிட்ட தனியா எல்லா எம்எல்ஏ எல்லாம் வெளியே போல பிறகு சொன்னாரு, நீ நல்ல ஆர்வமா பேசுறீங்க, விவரமா இருப்பீங்க, நாங்க எல்லாருமே அதிகாரிகள் பூரா அரசியலுக்கு கட்டுப்பட்டவங்க. நான் ஏதாவது ஆர்டர் போட்டா ஏதாவது சூழ்நிலை வந்து என்னை தடுத்துருவாங்க, நாங்க எங்களால நடவடிக்கை எடுக்க முடியாது. நீங்க இங்க இருக்கிற ஃபைலே கொண்டு போனேன், அந்த கட்டடத்தை, அந்த இது எல்லாம் கொண்டு போனேன். நான் அந்த ஜூனியர் எல்லாம் பார்த்தேன், நல்லதா இருக்கு. நீங்க உங்களுடைய கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நம்ம இது பண்ணிடலாம்னு சொன்னாங்க. நான் எனக்கு லட்சுமி ராய் வந்து இடதுசாரி சிந்தனை உள்ளவர். தெரியும், அவர்கிட்ட 20 வருஷம் பழக்கம். நல்லா தெரியும். ராஜா வாங்க வாங்க சொல்லி நல்லா நோட்டீஸ் விட்டேன் ஒரு சொத்து கேஸ்ல. அவர் நோட்டீஸ்க்கு நான் ரிப்ளை கொடுத்தேன். அப்படியா சாமி? சொன்னாங்க அவர் ஹைகோர்ட்ல சீனியர் லாயர் சார், நீங்க எப்படி சார் ரிப்ளை கொடுக்கலான்னாங்க. அவர் லஜபதி ராய் இல்ல, லாதா லஜபதி ராய், பாலகங்காதர திலகே வந்தாலும் நான் நோட்டீஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பதில் நோட்டீஸ் கொடுத்தேன். அதோட அந்த பிரச்சனையை தீர்ந்துருச்சு நான் கொடுத்ததும். நான் இதுவரை அவரை பார்த்தது இல்ல, ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைச்சா நல்ல சாமி. ஓகே சாமி, நீங்க போய் இந்த ரிசார்ட் விஷயத்த பாருங்க. ராஜபாளையம் ரிசார்ட் கேஸ் ஆரம்பிச்சாலும் சாமி சொல்லு கேளுங்க, குறைஞ்சபட்ச ஒரு 5000 கொடுக்கணும்ல கடவுள. ஆமா, உண்மைதான். நம்ம அலையணும்ல சாமி. அது ஒண்ணு இருக்கு. இவங்க பூரா கோடீஸ்வரங்க, உங்க ராஜாக்குமார் பூரா கோடீஸ்வரர். அவங்க பூரா கோடீஸ்வரர் தற்கொலைங்க சாமி. அப்படிதான் இருக்காங்க. அதே சாமி, பணம் சம்பாதிச்சுன்னா பணம் வந்து நல்ல வகைக்கு பயன்படுத்தணும். பணத்தை அழிவு பாதைக்கு பயன்படுத்தினா என்ன வந்தாலும் சார் கெட்ட வந்தாலும் சாமி. அவங்க தாலுகா ஆபீஸ்க்கு உங்க ஆளுக போறாங்க, ஒரு பட்டா வாங்கணும்னா அவன் அந்த கிளார்க்க பார்த்து 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க அவனுக்கு. அதான் நடக்கு சொன்னாங்க. அதான் உண்மை. பட்டா வாங்கினா 10,000 20,000 ரூபாய் எடுத்து அடிக்கிறாங்க. அவன் அரண்டு போய் என்னடா இது ஒரு பட்டாக்கு 20,000 அப்படி பண்ணி எல்லாரும் அந்த ஆபீஸையே, தாலுகா ஆபீஸையே பணத்துல மூழ்க அடிக்கிறாங்க. என்ன பண்ண? சரி, இருக்கட்டும், நல்லது. நீங்க தயவு செஞ்சு ஒரு 3-4 போட்டோ, அந்த பச்சை துண்டோட அந்த போட்டோ வேணும். டக்குன்னு உடனே அனுப்பிச்சு வைங்க. நல்லது. நன்றி.